அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஆண்டாள் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவிலோட பேர் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருப்பத்தூர் அப்படின்ற ஊரில் இருக்குங்க. வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக அந்த கோவிலை பற்றி பார்க்கலாங்க. மூலவர் பிரம்மபுரீஸ்வரர், அம்மன் பிரம்ம நாயகி, தலவிருச்சம் மகிழமரம், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், ஆகமம் காரண ஆகமம், புராண பெயர் திருப்படையூர், ஊர் சிறுகனூர், திருப்பட்டூர், மாவட்டம் திருச்சி, மாநிலம் தமிழ்நாடு. இந்த கோயிலுடைய தலசிறப்பு: பிரம்மன் வழிபட்ட ஷோடசலிங்கம் 16 பட்டை உடையது, தனி மண்டபத்தில் உள்ளது. பிரம்ம சாப விமோசனம் பெற சிவன் அருள் செய்த தலம் இந்த தலம். சிவன் கோவிலாக இருந்தாலும் இங்கு பிரம்மனுக்கு பிரம்மாண்டமான சிலையிடம் தனி சன்னதி உள்ளது. காலபைரவர் இங்கு மேற்கு நோக்கி உள்ளார். கோவிலை வலம் வரும்போது சிவன் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி, அடுத்து அருகில் தனி சன்னதியிலுள்ள பிரம்மா, அடுத்து சிவன் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள விஷ்ணு, அதன் பின் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் அதாவது மகேஸ்வரர் என வரிசையாக தரிசிக்கலாம். அப்படி தான் இந்த கோவிலுடைய அமைப்பு மிக மிகவும் விசேஷமானதுன்னு சொல்கிறாங்க. கோவிலுடைய திறக்கும் நேரம் காலை 7:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4 முதல் இரவு 8 மணி, வியாழனன்று காலை 6 மணி முதல் 12:30 மணி வரை திறந்திருக்கும். இந்த கோவிலோட முகவரி அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில், சிறுகனூர், திருப்பட்டூர், பின்கோட் 621105, திருச்சி மாவட்டம். அந்த கோவிலுடைய ஃபோன் நம்பர் 91 கோட் நம்பர் 4312909599. தொடர்பு கொள்ளும் நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 6 மணி வரை. இந்த கோவில் தஞ்சாவூர் கோவிலுக்கு முற்பட்டதாக தெரிய வருகிறது. இங்குள்ள நந்தியை தடவி கொடுத்தா நிஜ காலையை தடவி கொடுக்குற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் சொல்கிறாங்க. விசேஷம் பிரதோஷ நாளில் இந்த நந்தியை மக்கள் மிக நிறைய பேர் வணங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே குரு பரிகாலத்தலம்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்காக பைரவர் வழிபாடும் செய்கிறாங்க. ஞான உலாவும் அரங்கேற்றம் செய்கிறாங்க. 7ஆம் தேதி பிறந்தவரா அப்படின்னா அதுக்கும் ஒரு விசேஷம் இருக்குங்க. அது என்ன விசேஷம்னா, ராஜகோபுரத்தில் இருந்து 7 நிலைகளை கடந்து 300 அடி தூரத்தில் பிரம்மபுரீஸ்வரர் இருக்கிறார். ஆனாலும் சுவாமி சன்னதிக்குள் சூரிய வெளிச்சம் இருக்கும்படியாக கோவில் கட்டப்பட்டுள்ளது. சூரியனுக்குரிய ரதம் 7 குதிரைகள் பூட்டியது. இதன் மீது வரும் சூரியன் 7 நிலைகளை கடந்து தினமும் பிரம்மபுரீஸ்வரரை தரிசிப்பதாகவும் ஐதீகம் இருக்குங்க. பங்குனியில் 3 நாட்கள் காலையில் சிவலிங்கம் மீது சூரிய ஒளி விழும். 7 நிமிடங்கள் இந்த ஒளி இருக்கும். ஜாதகத்தில் ஒருவரது 7ஆம் இடத்தை பொறுத்தே மனைவி நண்பர் அமைவர். இது தொடர்பான தோஷ நிவர்த்திக்கு இங்கு வழிபடுறாங்க. 7ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தோருக்கான பரிகார ஸ்தலமாகவும் இந்த கோவில் இருக்குங்க. குரு பரிகார ஸ்தலமாகவும் சொல்கிறாங்க. அச்சமாலை மற்றும் கமண்டலத்துடன் பிரம்மா இங்கு இருக்கிறார். குரு பகவானுக்குரிய அதிதேவதை பிரம்மா என்பதால் குரு தோஷ நிவர்த்தியாக வியாழக்கிழமைகளில் விசேஷ பூஜையும் நடக்குதுங்க. மேலும் திங்கட்கிழமை, திருவாதிரை, புனர்பூசம், சதயம் மற்றும் ஜென்ம நட்சத்திர நாட்களில் பக்தர்கள் இவரை வணங்குவது விசேஷ பலன் தரும். குரு பயிற்சி அன்று பிரம்மாவிற்கு பரிகார பூஜையும் இங்கே நடக்குதுங்க. குழந்தைகளுக்காக பைரவர் வழிபாடும் நடக்குதுங்க. சில குழந்தைகள் இரவு வேளையில் தூங்காமல் தொடர்ந்து அழுது கொண்டே இருப்பாங்க. இவ்வாறு குழந்தைகள் அழாமல் இருக்கவும் அவர்கள் நிம்மதியாக தூங்கவும் இங்குள்ள காலபைரவரை வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அர்த்த ஜாமத்தில் இவரது சன்னதியில் சாவி வைத்து பூஜை நடக்கும். இவ்வேளையில் தரப்படும் விபூதியை பெற்று சென்று குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வாறு செய்தால் குழந்தைக்கு பைரவர் காவலாக இருப்பார் என்பதும் ஒரு நம்பிக்கைங்க. அடுத்தது ஞான உலா அரங்கேற்றம்ங்க. சுந்தரருடன் சேரமான் கைலாயம் சென்றபோது சிவனை பெண்ணாக உருவகப்படுத்தி சிற்றிலக்கியம் ஏற்றினாருங்க. அதை ஐயனார் இத்தலத்தில் அரங்கேற்றம் செய்தார். இவர் இக்கோவிலில் இருந்து சற்று தூரத்தில் ஞான உலா அரங்கேற்றிய ஐயனார் என்ற பெயரில் அருளுகிறார். ஆடி சுவாதியில் திருக்கையிலே ஞான உலா விழான்னு சுந்தரருக்கும் சேரமானுக்கும் பூஜை நடக்கும். அன்று சேரமான் கையில் ஞான உலா சுவடி வைத்து கைலாயத்தில் அரங்கேற்றம் செய்யும் நிகழ்ச்சியும் இங்கே நடக்குங்க. அதே மாதிரி பிரார்த்தனைன்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை, பிரிந்த தம்பதிகள் சேருதல், தொழில், வியாபாரம்,
பணி விருத்திக்காக பிரம்மனிடம் வேண்டலாம். மிக முக்கியமான பிரார்த்தனை புத்திர பேறு வேண்டுதல் தான். ஏனெனில் பிரம்மன் தானே படைத்தாக வேண்டும். அவ்வகையில் இது மிகச்சிறந்த புத்திர பேருக்கான பிரார்த்தனை ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுடைய நேர்த்திக்கடன் பார்த்திங்கன்னா, சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடனையும் நிறைவேற்றலாங்க. இந்த கோவிலுடைய தலப்பெருமையாக பார்க்கலாங்க. இந்த கோவில் ஒரு வித்தியாசமான அமைப்பை உடையதுங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்கிற மந்திரப்படி அமைந்த கோவில் இதுங்க. கோவிலை வலம் வரும்போது சிவன் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள தென் தட்சிணாமூர்த்தி அடுத்து அருகில் தனி சன்னதியில் பிரம்மா இருக்காருங்க. அடுத்து சிவன் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள விஷ்ணு, அதன் பின்னர் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் அதாவது மகேஸ்வரர் என வரிசையாக தரிசிக்கலாங்க. இந்த அமைப்பு மிகவும் விசேஷமானதுங்க. முருகன் வணங்கிய சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்கச் செல்லும் முன் இத்தலத்தில் லிங்க பிரதிஷ்டை செய்து வணங்கி அதன் பின் படைத்திரட்டி சென்றாராம். இதனால் திருப்படையூர் எனப்பட்ட தலம் திருப்பட்டூர் என மறிவியதாக சொல்லுவாங்க. முருகன் வழிபட்ட சிவன் கந்தபுரீஸ்வரர் என்ற பெயரிலும் இங்கு இருக்குதுங்க. அதே மாதிரி எல்லாமே மஞ்சள் நிறங்க. பிரம்மா மங்களம் தந்து வாழ்க்கையை சிறப்பிக்க செய்பவருங்க. அதனால் பூஜையின் போது இவருக்கு மஞ்சள் காப்பிட்டு புளியோதரை படைத்து மஞ்சள் பிரசாதம் தருகின்றனர். மற்ற சன்னதிகளில் மங்கள சின்னமாகிய மஞ்சள் நிற வஸ்திரங்களையே பயன்படுத்துகின்றனர். பிரம்மன் வழிபட்ட பழமலைநாதர், கந்தபுரீஸ்வரர், பாதாள ஈஸ்வரர், தாயுமானவர், மாண்டுகநாதர், ஏகாம்பரேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர், கைலாசநாதர், ஜம்புகேஸ்வரர், காலத்தீஸ்வரர், சப்தரீஸ்வரர், தூய மாமணீஸ்வரர் ஆகிய லிங்கங்கள் சிவன் சன்னதி எதிரிலுள்ள நந்தி உட்பட பெரும்பாலான பரிவார மூர்த்திகளுக்கும் மஞ்சள் வஸ்திரமே அணிவித்து பூஜிக்கிறாங்க. கோவிலுடைய தல வரலாறை நம்ம பார்ப்போங்க. பிரம்மன் இவ்வுலகத்தை படைக்கும் ஆற்றலை சிவனிடமிருந்து பெற்றிருந்தார். தன்னை போலவே பிரம்மனுக்கும் சம அந்தஸ்து கொடுக்கும் வகையில் 5 தலைகளை அவருக்கு கொடுத்தார். படைப்பு தொழில் அனுபவம் பெற்ற பிரம்மன் தன்னை சிவனையும் ஒன்றாக கருதி ஆணவம் கொண்டார். அவரிடம் பாடும் புகட்ட விரும்பிய சிவன் 5 தலை இருப்பதால் தானே அஞ்சுதல் இல்லாமல் இருக்கிறாய் என கூறி ஒரு தலையை கொய்துவிட்டார். படைப்பு தொழிலும் பறிபோனது. நான்முகனான பிரம்மா இறைவனிடம் தனது தவறுக்காக சாப விமோசனம் கேட்டார். பூலோகத்தில் திருப்பட்டூர் என்ற தலத்தில் குடிகொண்டிருக்கும் தன்னை 12 லிங்க வடிவில் அதாவது துவாதச லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க வணங்கி சாப விமோசனம் பெற சிவன் அருள் செய்தார். மேலும் பிரம்மன் தலையெழுத்தை மாற்றி மீண்டும் படைப்பு தொழிலை அருள்வதாக கூறினார். பிரம்மனும் இங்கே வந்து துவாதச லிங்க வழிபாடு செய்து சாபம் நீக்கப்பெற்றாருங்க. என்னை மகிழ்வித்த உன்னை வழிபடுவீர்களின் தீய தலையெழுத்தை மங்களகரமாக மாற்றுவாயாக என வரமும் கொடுத்திருக்காருங்க. அன்று முதல் இந்த பிரம்மன் தன்னை வழிபடும் பக்தர்களின் தலையெழுத்தை மாற்றி அருள் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மன் சிவனை வழிபட்டதால் பிரம்மபுரீஸ்வரர் என சிவனுக்கு பெயர் ஏற்பட்டது. அம்பாள் பிரம்மநாயகி அல்லது பிரம்ம சம்பத் கௌரி எனப்படுகிறாள்ங்க. அதே போல் இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு வந்தாலே அவருக்கு அனைத்து நன்மைகளும் ஏற்பட தொடங்கும் சொல்லுவாங்க. இங்கு முதலில் பிரம்மா, இரண்டாவதாக விஷ்ணு, மூன்றாவதாக சிவன் என்கிற முறையில் வணங்குகிறார்கள். பிரம்மனுக்கு சிலை மற்றும் வழிபாடு இருக்கும் கோவில்களில் இதுவும் ஒன்று. வியாழக்கிழமைகளில் பிரம்மன் மஞ்சளால் அலங்காரம் செய்யப்படுகிறார். நவகிரகங்களில் குரு பகவான் பிரம்மதேவனின் மற்றொரு அவதாரமாக கருதப்படுகிறார். இங்கு வந்து வழிபாடு செய்பவர்களில் பாவம் செய்தவர்களின் தன்மையை பொறுத்து அவர்களுக்கு பிரம்மதேவன் அருள் புரிவதாகவும் சொல்கிறாங்க. அதே போல் இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு வந்தாலே அவருக்கு அனைத்து நன்மைகளும் ஏற்பட தொடங்கும் சொல்லுவாங்க. இங்கு முதலில் பிரம்மா, இரண்டாவதாக விஷ்ணு, மூன்றாவதாக சிவன் என்கிற முறையில் வணங்குகிறார்கள். பிரம்மனுக்கு சிலை மற்றும் வழிபாடு இருக்கும் கோவில்களில் இதுவும் ஒன்று. வியாழக்கிழமைகளில் பிரம்மன் மஞ்சளால் அலங்காரம் செய்யப்படுகிறார். நவகிரகங்களில் குரு பகவான் பிரம்மதேவனின் மற்றொரு அவதாரமாக கருதப்படுகிறார். இங்கு வந்து வழிபாடு செய்பவர்களில் பாவம் செய்தவர்களின் தன்மையை பொறுத்து அவர்களுக்கு பிரம்மதேவன் அருள் சுகப்பிரசவங்கள் ஏற்படுகின்றன. குழந்தை பேரில்லாதவர்கள் குழந்தைகளை பிறக்கின்றன. கல்வியில் பின்தங்கும் மாணவர்களை இங்கு வழிபட்ட பின்பு கல்வியில் சிறக்கிறார்கள். வீண் செலவினங்கள் ஏற்படுவது குறைகிறது. அதே நேரத்தில் தீய நோக்கங்களை கொண்டு மனதில் வேண்டுபவர்களுக்கு எதிர்மறையான பலன் ஏற்படும் என கூறப்படுகிறது. இங்கிருந்து பிரம்மதேவனை வழிபட 36 தீபங்கள் ஏற்றி 108 புளியோதரை சாத உருண்டைகளை நிவேதித்து வழிபடுகின்றனர். அதன் பின்பு இக்கோவிலே 9 முறை வந்து வலம்
வலம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிரம்மன் வழிபட்ட 12 லிங்கங்களை வழிபடுவதா 12 ஜோதிர்லிங்கங்களை வழிபட்ட பலனும் இங்கே வந்து கிடைக்குங்க உங்களுக்கு. அடுத்து யோக கலையை உலகிற்கு கற்றுத்தந்தவரான பதஞ்சலி முனிவர் சித்தி அடைய வழிபட்ட கோவில்களில் இதுவும் ஒன்றாங்க. இன்றும் இத்தலத்தில் பதஞ்சலி முனிவர் சூட்சமமாக வாழ்ந்து யோக சூத்திரங்களை எழுதி கொண்டிருப்பதாகவும் ஆன்மீக நூல்கள் எழுதுபவர்களை ஆசீர்வதிப்பதாகவும் கூறுறாங்க. இங்கிருக்கும் நரசிம்ம அவதார சிலை மிகவும் அழகாக செதுக்கப்பட்டும் இருக்குதுங்க. வாங்க வந்து இந்த கோவிலை நல்லா தரிசிச்சுட்டு போங்க. அதுக்கு மிக்க நன்றி.